வா மச்சான் வா மச்சான் எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை இப்படி பார்த்து. சந்தானத்தையும் மறுபடியும் காமெடியானா கம்ப்ளீட்டா அவுட் அண்ட் அவுட் அவரோட ஒன் லைனர் அந்த அந்த கவுண்டர் டைலாக்ஸ் இதெல்லாம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்சிருந்தது. அவரோட அந்த மாமியார் அவரும் பண்ற அந்த காம்போவா இருக்கட்டும், அப்புறம் சந்தானம் சாரும் இவர் சுவாமிநாதன் சார் சாமிநாதன் சார் அவங்க 2 பேர் பண்ற அந்த காம்போவா இருக்கட்டும், அவரு அங்கங்க போடுற மனோபாலா சார் கூட பண்ண அந்த போர்ஷனா இருக்கட்டும், அவுட் அண்ட் அவுட் ஒரு காமெடியன் சந்தானத்தை நம்ம என்ன மிஸ் பண்றோன்றதை இங்க இந்த படம் நம்ம திருப்பியும் காட்டியிருக்கு. அது மட்டும் இல்லாம மணிவண்ணன் சார், மனோபாலா சார், சிட்டிபாபு சார் இவங்கெல்லாம் வந்துட்டு இப்போதைக்கு நம்ம கூட இல்லை. ஆனா அவங்களெல்லாம் திருப்பியும் திரையில காட்டுறதுக்குமே அவங்கள பார்த்ததுலயும் ஒரு பெரும் சந்தோஷம். அதுவும் மனோபாலா சார் ஒரு செகண்ட் ஹாஃப்ல ப்ரீ கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஒரு டைலாகும் பேசாம அவர் பண்ண அந்த விஷயம் இருக்கே, தேட்டரே வந்து குளிர் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நடிப்பா இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வசனங்களா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ரொம்பவே ரசிக்கிற மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு தேட்டருக்குள்ள உட்காந்தா படத்தை மட்டுமே ரசிக்கிற அளவுக்கு எல்லாமே எடுத்திருக்காங்க. ஏன்னா எந்த அளவுக்கு மஜா பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100க்கு வந்து நான் வந்து 75 கொடுப்பேன். தாராளமா நீங்க வந்து என்ஜாய் பண்ணலாம். அந்த படத்துல எந்த லாஜிக்கும் பார்க்காம ஃபிளாஸையுமே அங்கங்க தட்டி விட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டா ஒரு என்ஜாய்மெண்டான ஃபேமிலி என்டர்டைனர் படமா இருக்கும்.